இதான் நாங்க இதான் இன்றைக்கு நாங்க படிக்க இன்றைக்கு படிக்க போறோம். போறோம். தேவையான தேவையான பொருட்கள். பொருட்கள். சாதாரண சாதாரண பெட்டி. பெட்டி. அந்த பெட்டி கருப்பு வெளிப்பக்கமா கருப்பு பேப்பர் பேப்பர் ஒட்டி ஒட்டி இருந்தா சரி. பேப்பர் ஒட்டி இருந்தா நல்லா. அதுல அது ஈய ஈய பேப்பர். பேப்பர். இந்த ஈய பேப்பர் பாத்துக்கிறீங்களா? இது இது பாத்துக்கிறீங்க. பாத்துக்கிறீங்களா? எங்க சத்தத்தை காணையில ஈய பேப்பர்னு சொல்றா அநேகமா உணவுகளை கீட்டா வச்சுக்கிறதுக்கு பாவிக்கும். இந்த ஈய பேப்பர் வேணும். கருப்பு டேப், கருப்பு டேப் இதை வச்சுக்கொண்டு எளிய சூரிய அடுப்பொன்றை எவ்வாறு தயாரிக்கலாம் என்று பார்ப்போம். வட்டியை வட்டி திறந்து மூடக்கூடியதா செய்யும். திறந்து மூடக்கூடியதா மேல வந்து ஒரு லெமினேட்டிங் பேப்பர், லெமினேட்டிங் பேப்பரை மேல வச்சு வட்டின்ற மூடின்ற அந்த உள்புறம் அலுமினிய பேப்பரை வச்சோம். வட்டிக்கு உள்புறம் எல்லாம் அலுமினிய பேப்பர் வச்சோம். உள்புறம் எல்லாம் அலுமினிய பேப்பர் வச்சு தவணும். இப்படியான அமைப்புல இந்த பெட்டியை செய்து ஒரு சட்டிக்குள்ள ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு சூரிய வெப்பநிலைக்கு இப்ப வர்ற இடத்துல வச்சுட்டு நாங்கள் பார்த்தால் அது சமைக்கப்பட்டிருக்கு. இது விளங்கிச்சுதா? ஆம் சார். அப்ப எளிய சூரிய அடுப்பு எவ்வாறு வேலை செய்யும்? ஆம் சார். எளிய சூரிய அடுப்பு. உண்மையான சூரிய அடுப்பு அப்படி இருக்கு. நான் கொஞ்சம் இந்த வீடியோக்களை பார்த்துட்டு படிக்கணுமா? உண்மையான சூரிய அடுப்பு சவுண்ட் நிப்பாட்டிக்கிறேன். என்னன்னு சொல்றேன்.
இந்த மாதிரி இருக்கு உண்மையான சூரிய அடுப்பு. இப்ப இதுல வச்சு சமைக்கும். இப்ப இந்த சூரிய அடுப்புல எங்களுக்கு விறகோ கேஸோ ஒன்றும் தேவை. அதுல நாங்கள் சூரிய வெப்பத்தை பயன்படுத்தி சமைக்கிறோம். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை சொல்லுங்க? அடுப்பை பயன்படுத்தினா ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? யாரா சொல்லுங்க. யார் கட்டிக்காரன்? இந்த அடுப்பை என்ன சொல்லுங்க? மேகங்கள் வெயில மறைச்சா மழை காலங்கள்ல சமைக்கிறது. அது என்ன? வெயில மழை மேகங்கள் சூரியனை மறைத்தால் சமைக்கும். வேற இரவுல 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 சமைக்கும். சூரியன் ஒளி கிடைக்கும். அதே நேரத்துல இந்த அடுப்பை பயன்படுத்துறதுல 2-3 நன்மை இருக்கு. என்ன நன்மை சொல்லுங்க? ஒன்று, புகை கரி, இந்த சட்டி எல்லாம் கரி பிடிக்காது. ஏன் கரி பிடிக்காது என்றால் எந்தவித எரிபொருளை பாவிக்கிறது. ஒன்று. 2, செலவில்லை. சூரிய வெப்பத்தை பயன்படுத்துறதுல ஏதாவது செலவு இருக்கும்? ஒரு செலவும் இல்லை. ஆரம்ப அடுப்பு தான் செலவு, மற்றபடி எந்த செலவும் இல்லை. மிக முக்கியமானது, மிக முக்கிய நான் படிப்போம். சூரிய அடுப்பை பயன்படுத்த சூழல் மாசடையாது. சூழல் என்ன செய்யாது? மாசடையாது. சூழல் மாசடையாது. இதுதான் சூரிய அடுப்பு. சரிதானே? இப்ப நாங்கள் வேற ஒரு அடுப்பு பார்க்க போறோம். இந்த அடுப்பு இதெல்லாம் நான் படிக்க போறோம். வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்க. ஒரு பேணி எடுத்து அதை சதுரமா ஒரு பக்கத்துல ஒரு துளையோட போட்டோம். ஒரு பைப் எடுத்து அந்த பைப்பை வச்சுக்கொண்டு கீழையும் மேலையும் 2 பைப். இதுல பாருங்க, கீழையும் மேலையும் 2 பைப்.
வைக்கிறீங்க. இதுதானே. ஒரு பைப் வந்து இங்க இருக்கு பாருங்க, ஒரு பைப் இங்க இருக்கு. ஆ, இன்னொரு பைப் இங்க இருக்கு ரோட்டை. இந்த ரெண்டு பைப்பையும் வச்சுக்கொண்டு இந்த அடுப்பு இத முழுக்க மரத்தூள், மரம் வெட்டுற இடங்கள் இருக்கு தானே, மரம் சீவுற இடங்கள் என்ன, அங்க மரத்தூளை போட்டு நிரப்பி டைட்டா நிரப்பிட்டு இந்த குழாய்களை எடுத்தோம்னா ரெண்டு துவாரம் இருக்கு. இந்த குழாய்களை எடுத்தோம்னா இரண்டு துவாரம் இருக்கு. கீழே வந்து ஒரு நெருப்பம் மூட்டி வச்சிருவாங்க, வேற ஒன்று செய்ய தேவை. இப்ப நாங்கள் இதுல மேல வச்சு சமைக்கலாம். இந்த அடுப்புக்கு என்ன பேர் சொல்லுங்க பாப்போம். மரத்தூள் அடுப்பு. ஆஹ் மரத்தூள் அடுப்பு. மரத்தூள் ரெண்டு நாங்க இன்னைக்கு படிப்போம். சரிதானே? ஓகே. இப்ப நாங்கள் எங்களோட சொல்லுங்க. அந்த மரத்தூள் எரிஞ்சிடாதா சார்? எரிஞ்சு முடியும், அது நீண்ட நேரம் இல்லை. இப்ப நாங்கள் காலமே இந்த அடுப்பை தயாரிச்சோம் என்றால் காலம சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இரவு சாப்பாடு வரைக்கும் இது பயன்படும். அடுத்த நாள் உள்ளுக்குள்ள மரத்தூள் எல்லாம் கரியாயிரும், கொட்டி திருப்பி நிறம். இதே மாதிரி சிக்கனமான அடுப்பு கணக்கா விறகோட தேவை. மரத்தூள் ரைட். இப்ப சாருடைய ஒயிட் போர்டு அங்க போகிறோம். இன்றைக்கு யார் நோட்ஸ் அனுப்புறது? விவரணா சார். இன்றைக்கு விவரணா நோட்ஸ் அனுப்புறது. அட்டெண்டன்ஸ் யார் பாக்குறீங்க வழக்கமா? ஓகே. சொல்லுங்க. நான் சொன்னேன் அந்த ஜூம் கட்டணதால நான் கொஞ்சம் நோட் எழுதலண்டு. நீங்க கொஞ்சம் அனுப்பிடுவீங்களா சார்? அனுப்பி விடுறேன், அனுப்பி விடுறேன். குரூப்ல அனுப்பினா சரியா? ஆம் சார். சரி, ஓகே. ஒயிட் போர்டுக்கு போவோமா? ஒயிட் போர்டு. ஓகே சார். ஓகே. 6ஆம் வகுப்பு குரூப்ல நோட்ஸ் போட்டுங்க. ஓகே. அப்படியே ஓகே சார். 6ஆம் வகுப்பு குரூப்ல
எளிய சூரிய அடுப்பு ஒன்றை உருவாக்க. தலையங்கம் போடுவோம். எளிய சூரிய அடுப்பு ஒன்றை உருவாக்க. எளிய சூரிய அடுப்பை உருவாக்க. எளிய சூரிய அடுப்பு ஒன்றை உருவாக்க. தலையங்கம் போட்டீங்களா? ஆம் சார். ஆம் சார். சரி, ஒரு படம் வரைவோம். இப்படி பட்டி வரைவீங்களா? ஆம் சார். ரைட். இது அந்த பட்டியினுடைய மூடி. இதுல மேல லெமினேட்டிங் பேப்பர், கண்ணாடி. திறந்து மூடக்கூடிய மாதிரி வைக்க வேணும். அப்ப அதுல ஒரு ஒட்டி விடணும். செலோ டேப் ஒட்டி விட்டா நாங்கள் அதை திறந்து மூட எடுக்கலாம். சரிதானே? இப்ப இந்த பெட்டி வெளிப்புறமா கருப்பு இருக்கணும். அப்ப அந்த வெப்பத்தை உறிஞ்சும். கருப்பு நிறம் நன்றாக வெப்பத்தை உறிஞ்சும். கருப்பு ஒட்டப்பட்ட பேப்பர், ஒட்டப்பட்ட பெட்டி. கருப்பத்தால் ஒட்டப்பட்ட. இதுல அலுமினியம். இது லெமினேட். இந்த அலுமினிய பேப்பரை உள்ளே மட்டும், உள்புறவும் மட்டும். பெட்டியின் உட்புறம் அலுமினியத்தால் ஒட்ட வேண்டும். இப்ப எல்லாம் சரி. படத்தை வரையுங்க. சார்.
chicken, sir. வரைந்தாச்சு சார். வரைஞ்சிட்டேன் சார். சார் வரைந்துட்டேன். அழிக்கலாமா? ஓகே சார். ஓகே சார். அப்ப நாங்க தேவையான சொல்லுங்க பாப்போம், என்னென்ன பொருட்கள் தேவையான? அலுமினியத்தாள், லேமினேட் தாள், கருப்பித்தாள் ஒட்டப்பட்ட பெட்டி. ஒட்டப்பட்ட பெட்டி, ஓகே. சார் பசை, அலுமினியத்தாள், ஓகே. லெமினேட்டில் தாள். நீங்க இது கூட செய்து பார்க்கலாம் வீட்டுல. அல்ல இப்ப வெயில் காலம் தானே, நீங்க செய்ய இயலாது. நீங்கள் இந்த ஐடியாவை போட்டு நான் போட்ட யூடியூப்பை நான் உங்களோட குரூப்ல போட்டு அம்மா அப்பாட்ட சொல்லி செய்து பாரு. ஓகேயா? ஓகே சார். கத்தரிக்கோல், இதை தவிர வேற சின்ன சின்ன செலோ டேப் வேணும். ஏன்னா தடி வச்சார்கள் அந்த பெட்டியை மூடாமல். சில சில பொருட்கள் மேலதிகமா வைத்து செய்ய வேண்டி வரும். ரைட், இப்ப நாங்க செய்முறை. வெளிப்புறமாக கருப்பு தாள், வெளிப்புறமாக கருப்பு தாள், உட்புறமாக அலுமினிய பேப்பரும் ஒட்டப்பட்ட ஒரு பெட்டியை கொண்டு
படத்தில் உள்ளவாறு படத்தில் உள்ளவாறு சூரிய அடுப்பை ஆக்கலாம். எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். சார் அவதானம். எழுதிட்டேன் சார். ஓகே, அவதானம். சூரிய அடுப்பின் உட்புறம் வைக்கப்பட்ட புறம் வைக்கப்பட்ட உணவு சமைக்கப்பட்ட அப்ப முடிவு சூரிய அடுப்பு மூலம் உணவை சமைக்க முடியும். நாங்க வீட்டை தயாரிக்கிற சூரிய அடுப்பால பெரிய உணவுகள் சமைக்கிறாது. நான் சும்மா ஹீட் ஆக்கி பார்க்கலாம். தண்ணிய வச்சு சுட வச்சு பார்க்கலாம். சூரிய அடுப்பு மூலம் உணவு சமைக்கலாம். சூரிய அடுப்பு மூலம் எழுதிட்டேன் சார். ஓகே. எழுதிட்டேன் சார். இப்ப நாங்க ஒரு கேள்வி, ரெண்டு கேள்வி, ரெண்டுக்கும் நீங்கள் கதைச்சிட்டீங்க, விட தெரியும் சொன்னீங்கன்னா நாங்கள் சக்தி முதல்கள் என்ற ஹெடிங்குள்ள போயிருக்கோம். சரிதானே? முதலாவது சூரிய அடுப்பின் நன்மைகள் இரண்டு. சார் சொல்லுங்க சார் நீங்க முடிவு சொல்லுங்க. எழுதி இருந்தீங்க தானே சார்? அதுல கடைசியா 2 சொற்கள் என்ன எழுதி இருந்தீங்க? சூரிய அடுப்பு மூலம் உணவு சமைக்க முடியும். சூரிய அடுப்பு மூலம் உணவு சமைக்க முடியும். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க. நான் சூரிய அடுப்பு படிச்சனால சூரிய அடுப்பின் பயன்கள் என்று ஏற்கனவே நாங்கள் எழுதிட்டோம் சார். எழுதிட்டோமா? அப்ப நீங்க கேள்வி எழுதுங்க. தீமைகளும் எழுதினாங்களா? பிரச்சனைகள்? இல்ல சார். ஓகே, தேங்க்யூ. ஞாபகம். ஓகே, சூரிய அடுப்பினை அப்ப ரெண்டையும் எழுதணுமா? அது ரெண்டையும் படுது. அப்படியா? சூரிய அடுப்பினை பயன்படுத்துவதில் உள்ள பிரச்சனை. உங்களுக்கு 6ஆம் வகுப்புக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் நடந்ததா அல்லது இல்லையான்னு சொன்னவை? சார் எங்களுக்கு நடந்தது. சார் உங்களுக்கு இல்லன்னு சொல்லு. ஓகே, வருகிற கிழமை உங்களுக்கு மார்க்ஸுகள் தந்தா நடக்கல.
சரி. மார்க்ஸுகள் தந்தால் எனக்கு ஒருக்கா மார்க்ஸுகளை அனுப்பிவிடுங்க. ஓகே சார். குரூப்ல அனுப்பலாம் அல்லது தனியாகவும் அனுப்பலாம். சரிதானே? எப்படி உங்களுக்கு விருப்பமோ அப்படி அனுப்பிவிடுங்க. நான் அதை பதிஞ்சு வைக்கிறதுக்கா. ஓகே சார். சூரிய அடுப்பின் நன்மைகள் 2, சூரிய அடுப்பை பயன்படுத்துவதில் பிரச்சனைகள் 2 எழுதுங்க. நான் மார்க். ஓகே, சொல்லுங்க பாப்போம். நீரை சூடாக்க முடியும். ஓகே, நன்மை அண்டைகளை எரிபொருளில் சமைக்க முடியும். நீரை சூடாக்க முடியும். ரைட். முதல் இதை எழுதுங்க. இது கட்டாயம் விஞ்ஞானம். சூழல் மாசடையாது. இது கட்டாயம் நீங்க எழுதணும். சூழல் மாசடையாது. அடுத்தது எரிபொருள் சிக்கனமானது. சூழல் மாசடையாது, எரிபொருள் சிக்கனமானது. சூரிய அடுப்பை பயன்படுத்துவதில் இருக்கிற பிரச்சனைகள் 1, மழை காலத்தில் சமைக்கும். மேகங்கள் சூரியனை அதிகம் பிடிக்கும். என்ன பிடிக்கும்? நேரம். நேரம் பிடிக்கும். மழை காலங்களில் சமைக்கும். மேகங்கள் சூரியனை மறைக்கும் போது. வானிலை சார்பு. அப்ப நீங்கள் மேகங்கள் மறைக்கும் போது எழுதினாலும் சரி. வானிலை சார்பு. நீங்க சொன்னது போல அதிக நேரம். எப்போதும் பயன்படுத்த முடியாது. எப்போதும் பயன்படுத்த முடியாது. ஈட்டாவில சமைக்கிறேன்டா அப்புறம் என்ன சமைக்க? ஈட்டாவில சமைக்கலாம். சமைக்கும் உணவு வகைகள் குறைவு. சமைக்கும் உணவு குறைந்த உணவுகளை தான் சமைக்கலாம். பெரிய கல்யாண வீட்டுக்கு சமைக்க போற மட்டும் சூரிய அடுப்பை தூக்கி கொண்டு போகலாம். அப்படி செய்யும். சமைக்கும் உணவுகள் குறைவு, அது ஒரு பிரச்சனை தான். சொல்லுங்க. மேகங்கள் மறைக்கும் போதுக்கு பதிலா
அதிகமாக காற்று வீசும்போது சூரியனை மேகங்கள் மறைக்கும் போதும் வரும் தானே சார்? அப்படியும் எழுதலாம், அப்படியும் எழுதலாம். சூரிய ஒளி திசை மாற்றம். சூரிய ஒளி மாறும். என்ன, காலம் ஒரு பக்கத்துல நிற்கும், மத்தியானம் இன்னொரு பக்கத்துல, பின்னேறதை இன்னொரு பக்கம். அப்ப இதெல்லாம் பிரச்சனைகள். சூரிய அடுப்பை திருப்பி கொண்டிருக்கோம். வெரி குட். நானும் 2 தான் நீங்கள் எழுதுவீங்க. என்ன சொல்லுங்க? பெரிய அளவு 2 வழியால தான் நாங்க சூரிய அடுப்பை அல்லாட்டி எல்லாத்த விட்டு சூரிய அடுப்பை சமைப்போம் பண்ணுறோம். இப்ப நாங்கள் பயன்படுத்தாத காரணம் நீங்கள் சொன்ன போல பிரச்சனையும் இருக்கு. 2 படியா. ஓகே, அப்ப நான் சூரிய அடுப்பு படிச்சுட்டோம். இனி நாங்கள் வருமா? என்ன சொல்லுங்க? ஆரம்ப செலவு. ஆரம்ப செலவு அதிகம். என்ன, நாங்க கடையில போய் ஒரு கேஸ் குக்கர் வேண்டது காசுக்கு சூரிய அடுப்பு வாங்கிடலாம். என்ன, ஆரம்ப செலவு அதிகம். வெரி குட். இதுல நான் 3 அழைக்கிறேன், நீங்க சொன்னதுல எல்லாம் எழுதுறீங்கன்னா ஹெடிங் போடுங்க. சக்தி முதல்கள். சக்தி முதல்கள் என்றால் என்ன என்று படிச்சு போட்டு நாங்க இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம். வருகிற வகுப்பு தான் நாங்க சக்தி முதல்கள், கிட்டத்தட்ட 7 சக்தி முதல்கள் நாங்க படிக்க வேணும். சனிக்கிழமை 3 படிப்போம், ஞாயிற்றுக்கிழமை 4 படிப்போம். அப்ப எல்லாமாக வருகிற சனி ஞாயிறோட நாங்கள் இந்த பாடத்தை நிறைவு செய்திடலாம். ஆனா அதுக்குள்ள 2 பிராக்டிக்கல் இருக்குது. சொல்லுங்க. சயின்ஸ் ஒலிம்பியாட்னா படித்த விஷயங்கள் அவளும் வருமா? சயின்ஸ் ஒலிம்பியாட்ல எடுப்பட்டுக்கிறீங்களா? ஓம் சார். சார் சொன்னவர் ஒலிம்பியாட்டுக்கு ஒரு கிளாஸ் வேணும்னு சொல்லி நாங்கள் இன்னொரு மாசத்துல கதைச்சு கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். சயின்ஸ் ஒலிம்பியாட் நீங்கள் எப்படி படிக்க வேணும் என்று சொன்னால் 6ஆம் வகுப்புல ஒலிம்பியாட் பரீட்சை வந்தா கூட 6ஆம் வகுப்புன்ற முழு பாடமும் பெறும் அதுல. அப்ப நீங்கள் என்ன செய்ய வேணும்ன்றா முதல் புத்தகத்தை வடிவா வாசிக்க வேணும். ஒலிம்பியாட்ல எடுப்பட்ட பிள்ளைகள் புத்தகத்தை வாசிக்க வேணும். வாசிச்சுட்டு உங்களோட ஸ்கூல் டீச்சர், உங்களோட ஸ்கூல்ல எத்தனை பிள்ளைகள் 6ஆம் வகுப்புல எடுப்பட்டிருக்கிறாங்க சயின்ஸ் ஒலிம்பியாட்ல? பாடசாலை லெவல்லையா நீங்க முதல் செலக்ட் பண்ணப்படுகிறீங்க? ஸ்கூல் லெவல். ஸ்கூல் லெவல்ல எக்ஸாம் வைப்போம். எக்ஸாம் வச்சு அதுல உங்கள்ல இருந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி கோட்டை மட்டம், விளையாட்டு போட்டி, வலையம ஒலிம்பியாட்டம், அது மாதிரி கோட்டை மட்டம், வலைய மட்டம், மாவட்டம், மாகாணம் என்று வரும். தேசிய மட்டம் மட்டும் வரும். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். வினாத்தாள் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். நான் வினாத்தாள்கள் பார்ப்போம். நான் நெட்டில் இருந்தால் எடுத்து போட்டு வரேன். நீங்க ஒலிம்பியாட் ஃபைல் வேண்டி போட்டு அந்த ஃபைலுக்கு போட்டு செய்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நாங்க உங்களுக்கு தனியா வகுப்படுக்கிறதுக்காக கழிச்சு கொண்டிருக்கோம். மாஸ்டர் கிடைச்சாருன்னா அப்படி அது செய்யும். ஓகே தானே? ரைட். அப்ப நாங்கள் சக்தி முதல்கள் என்று தலையங்கம் போட போறோம். சக்தி முதல்கள். சக்தி முதல்கள் என்றால் என்ன? சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள உதவும். முதலாவது பாயிண்ட் உதவுவை சக்தி முதல்கள் எனப்படும். நாங்க சக்தியை யாரிடமிருந்தெல்லாம் பெற்றுக்கொள்கிறோமோ அவங்களை எல்லாம் நாங்க சக்தி முதல் என்று சொல்லப்போம். சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள உதவுபவை சக்தி முதல்கள் எனப்படும். இன்றைய வகுப்பை இந்த அளவுல நிறுத்தம். வார சனி ஞாயிறு நாங்க சக்தி முதல்களை டீட்டெயிலா படிச்சு கொள்ள முடியும். ஓகே பிள்ளைகள்? ஓகே ஓகே, குட் நைட். அடுத்த வகுப்பு சந்திப்போம். இன்றைக்கு போடுறேன். ஆனா இப்ப 2 கிளாஸ் இருக்குது. 11ஆம் வகுப்பு அது முடிச்சோன்னா போடுறேன். ஓகே.
ஓகே சார். சார் சொல்லுங்க சார் நீங்க எக்ஸாம் பேப்பர் சொல்லுங்க. வைப்பீங்களா? எக்ஸாம் பேப்பர் எக்ஸாம் பேப்பர் வைப்பீங்களா? வைப்பேன். எக்ஸாம் பேப்பர் அதுல யூனிட் ஆன்லைன் எக்ஸாம் பேப்பர் போட்டிருக்கிறேன். நான் போட்டு வரேன். திருப்பி செய்யறீங்களா புதுசா வந்த பிள்ளைகள்? 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் 3ஆம் பாடத்துக்கு அதுல கூட மார்க்ஸ் எடுத்தா உங்களுக்கு ஒரு புக் வரும். ஓகே ஓம் சரி சார். சரி ஓகே போட்டு வரேன். பாய் சார். பை. தேங்க்யூ சார். ஓகே குட் நைட்.